வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் தவம். நமது தாரகமந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன், இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை. நாம் மூலத்தை பற்றி தான் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு 2 வீடியோக்கள் மூலத்தை பற்றி போட்டிருக்கிறேன். அவற்றை பார்க்கவில்லை என்றால் மேலே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் இந்த முழு வீடியோவையும் பார்த்துவிட்டு கடைசியாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த 2 வீடியோக்களையும் பாருங்கள். அதற்கு பிறகு 3ஆவதாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். மூலம் வந்து குணமான பிறகு திரும்ப வரக்கூடாது என்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வீடியோவை தான். அதாவது மூலம் வந்திருக்கும், அவர்கள் சரி செய்திருப்பார்கள், திரும்ப மூலம் வந்துவிடும். சிலர் அறுவை சிகிச்சை செய்ததற்கு பிறகு கூட திரும்ப மூலம் வரும். எனவே திரும்ப மூலம் வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பேசப் போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம். 2 விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஒன்று, இடுப்பு குளியல். நீங்கள் தினம்தோறும் இது மாதிரி இடுப்பு குளியல் செய்ய வேண்டும். காலையில் எழுந்தவுடன் ஒரு 10 நிமிடம், இரவு மாலையில் ஒரு 10 நிமிடம், ஒரு நாளைக்கு 20 நிமிடம் இது மாதிரியான இடுப்பு குளியல் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக திரும்ப மூலம் வராது. மூலம் ஏன் வருகிறது என்றால் நம்மளுடைய உடல் உஷ்ணம்தான் காரணம். அதுவும் மலவாய் அதிகமாக உஷ்ணமாக இருக்கும். நாம் உடல் இருக்கும் வெப்பத்தை விட 2 மடங்கு அதிகமாக நமது மலவாய் வெப்பமாக இருக்கும். அந்த சூட்டை, மலவாயினுடைய சூட்டை நாம் தணித்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த மூலம் வராது. அதற்காகத்தான் இந்த இடுப்பு குளியல். இந்த இடுப்பு குளியலுக்கு வேறொன்றும் தேவையில்லை, பச்சை தண்ணீர் போதும். டப்பாவில் பார்த்தீர்கள் என்றால் தண்ணீர் ஊற்றி கொண்டுகள், இந்த அளவிற்கு இவற்றில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். இப்படி இது முழுவதும் தண்ணீராக நிரம்பிவிடும். இதுபோல் ஒரு 10 நிமிடம் நீங்கள் உட்கார வேண்டும். இதுதான் இடுப்பு குளியல். இவை இந்த வயிற்றுப்பகுதி, மலவாய் இவற்றில் இருக்கக்கூடிய சூடு மெதுமெதுவாக குறைந்து நமது உடம்பினுடைய சூட்டிற்கு சராசரியாக வந்துவிடும். இவ்வாறு தினம்தோறும் நீங்கள் இந்த இடுப்பு குளியல் செய்யும்போது காலை மாலை 2 முறை செய்ய முடியாவிட்டாலும் ஒரு முறையாவது, காலை அல்லது மாலை, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு 10 நிமிடங்கள் இந்த இடுப்பு குளியல் செய்யுங்கள். இந்த இடுப்பு குளியல் செய்யும்போது நீங்களே உணர்வீர்கள் உங்களுடைய இந்த ஆசன வாய் குளிர்ச்சி அடைவதை. இதன் மூலம் மூலம் வராமல் போய்விடும். இன்னொன்று, குளிப்பது. எவ்வாறு குளிக்க வேண்டும் அதற்கான சில வரைமுறைகள் இருக்கிறது. அவற்றை நான் சொல்லும்படி நீங்கள் குளித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக திரும்பவும் இந்த மூலம் வராது. அவை எவ்வாறு என்று பார்க்கலாம். குளிக்கும் முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் அனைவரும் எவ்வாறு குளிக்க வேண்டும் என்பதை கூட தெரிந்து கொள்வதில்லை. நாம் எல்லாம் என்ன செய்கிறோம் என்றால், இப்போது தண்ணீரை அள்ளி தலையில் ஊற்றிக்கொள்கிறோம். தலையில் ஊற்றிக்கொள்ளக்கூடாது. முதலில் நமது முன்னோர்கள், நமது பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் எவ்வாறு குளித்தார்கள் என்று சிறிது கவனம் செலுத்துங்கள். ஏரி, குளம், குட்டை இவற்றில் தான் குளிக்கப் போவார்கள். அப்போது அவர்களுக்கு முதலில் கால் தான் நனையும். கால் பாதத்திலிருந்து மெதுமெதுவாக நனைந்து பிறகு தலை நனையும். இவ்வாறு தான் குளிக்க வேண்டும். ஏன் இவ்வாறு குளிக்க வேண்டும் என்றால், நமது உடலில் சில ஓட்டைகள் இருக்கிறது. அவற்றின் மூலம் குளிக்கும் போது வெப்பம் வெளியாகும். ஆசனவாய், காது, கண்ணு, மூக்கு, வாய் இவற்றின் மூலமாக வெப்பம் மெதுமெதுவாக வெளியேறும். அப்படி என்றால் நாம் அடிப்பாதத்திலிருந்து தான் குளிக்க வேண்டும். அவ்வாறு தான் நமது முன்னோர்கள் குளித்தார்கள். ஆனால் நாம் இப்போது தண்ணீரை அள்ளி தலையில் ஊற்றும் போது வெப்பங்கள் அனைத்தும் கீழ் நோக்கி போகிறது. தலையிலிருந்து உடலினுடைய வெப்பம் அனைத்தும் கீழ் நோக்கி போய் ஆசனவாயில் அதிகமான உஷ்ணமாகி விடுகிறது. இந்த குளியல் முறை மிக மிக தவறு. நாம் முன்னோர்கள் போல் குளிக்க வேண்டும். இப்போது ஏரி குளங்களில் யாரும் குளிப்பதல்ல, வீட்டிலேயே தான் குளிக்கிறோம். வீட்டிலே குளிப்பது எப்படி என்றால், முதலில் தண்ணீரை அள்ளி முட்டிக்கு கீழ் ஊற்ற வேண்டும் இங்கு. அதற்கு பிறகு தண்ணீரை அள்ளி இடுப்பு வரை ஊற்ற வேண்டும். இந்த முதலில் இடுப்பு வரை நனைத்துவிட்டு 1 நிமிடம் கழித்து 2வது நிமிடம்தான் தண்ணீரை அள்ளி வயிற்றில் ஊற்ற வேண்டும். இந்த வயிற்று பகுதியெல்லாம் நனைந்த பிறகு திரும்ப 2வது நிமிடம் முடிந்த பிறகு 3வது நிமிடம் அள்ளி தோளில் ஊற்ற வேண்டும். 3 நிமிடங்கள் நமது உடலை முதலில் குளிக்க வேண்டும். அப்போது இவற்றினுடைய வெப்பங்கள் அனைத்தும் நமது துவாரங்கள் வழியாக வெளியாகும். கடைசியாக 3 நிமிடம் முடித்த 4வது நிமிடம்தான் தண்ணீரை அள்ளி தலையில் ஊற்றி தலையை குளிக்க வேண்டும். இவ்வாறு குளிப்பதன் மூலம் நமது உஷ்ணம் கண்டிப்பாக ஆசனவாய் வழியாக போகாமல்
உடல் முழுக்க பரவி வெளியேறி விடுகிறது. இதனால் ஆசனவாயினுடைய வெப்பம் தாக்கப்படுவது நிறுத்தப்பட்டு மீண்டும் நமக்கு மூலம் வராமல் தடுக்கிறது. மூலம் வருவதற்கு முழு காரணம் நமது உடல் வெப்பம்தான், அனைவருக்கும் தெரியும். இந்த 2 முறைகளில் நீங்கள் தினந்தோறும் கடைபிடித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு மூலம் திரும்ப வராது. நாம் அடுத்த காணொளியிலும் மூலத்தை பற்றியே பேசுவோம். தொடர்ந்து பாருங்கள். நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.